வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு பார்லிமெண்டேரியன் பிரிட்டனில் 1759 1833 வரைக்கும் அவர் ஒரு எம்பியாக இருந்தார் பிரிட்டனில். அவர் நல்ல பொசிஷனில் நல்ல பீக்கில் இருக்கும் பொழுது அவர் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன ஆச்சுன்னா, அவரால் அந்த அரசியலையும் இயேசு கிறிஸ்துவையும் ஒன்றாக அவரால் ஃபாலோ பண்ணவே முடியல. அங்கே இருந்த ஊழல், அங்கே அவர் செய்ய வேண்டிய சில தந்திரமான காரியங்கள், இந்த மாதிரி காரியங்கள்னால ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ஐயோ இது வேண்டாம்ப்பா, இதை விட்டுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்த பொழுது பாஸ்டர் ஜான் நியூட்டன் அப்படின்னு அமேசிங் கிரேஸ்னு ஒரு அற்புதமான பாடலை இயற்றியவர், அவர் என்ன செய்தாராம், இல்லை அவர் தேவ ஆலோசனை இவருக்கு சொன்னாராம், இல்லை நீங்கள் இருக்கிற பொசிஷனில் இருந்து நீங்கள் சில காரியங்களை உங்களால் செய்ய முடியும், அதை வேறு யாராலையும் செய்ய முடியாது. அதனால் தயவாய் நீங்கள் அங்கே இருந்து இதெல்லாம் சகித்து கொண்டு நீங்கள் கர்த்தருக்காக அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாராம். ஸோ இவரும் உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்துல எம்பியாகவே தொடர்ந்து அவர் பணிபுரிந்து அவர் என்ன செஞ்சாராம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு ஸ்லேவ் ட்ரேட், அடிமை வர்த்தகம், அதை முழுவதுமாக ஒழிக்கும்படிக்கு ஆண்டவர் அவருக்கு ஆலோசனை செய்து சொன்னார். அந்த நாட்களிலே ஒரு நாடுகளிலிருந்து அடிமைகளாக ஜனங்களை கொண்டு போகிறதும் அவங்கள விலைக்கு விற்கிறதும் வாங்கிறதும் இந்த மாதிரி காரியங்கள் தான் அவங்களுக்கு பொருளாதார உயர்வை அங்கே கொடுத்து கொண்டிருந்தது பிரிட்டனில். ஸோ இவர் அதற்கு விரோதமாக அங்கே அந்த ஸ்லேவ் ட்ரேடுக்கு அகேன்ஸ்டாக இவர் ஒர்க் பண்ண ஆரம்பித்த உடனே பயங்கரமான எதிர்ப்புகள், அவருக்கு அரசியல் ரீதியான எதிர்ப்புகள், கேலி கிண்டல்கள், எவ்வளோலாம் பண்ண முடியுமோ அவ்வளோலாம் அவங்க என்ன செஞ்சாங்களாம், பண்ணாங்களாம். அது மாத்திரம் இல்லாமல் அவருக்கு ஸ்பைனல் டியூபர்குலோசிஸ் வந்துருச்சான். ஸோ அவருக்கு பயங்கரமான முதுகு வலி, அவரால் வேலை செய்யவும் முடியலையாம். இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் 20 வருடங்கள் அவர் அதில் போராடி கர்த்தர் சொன்ன வார்த்தைக்காக தன்னுடைய பொசிஷனையும் காத்து கொண்டு அந்த ஸ்லேவ் ட்ரேடுக்கு அகேன்ஸ்டாக அவர் அங்கே ஒர்க் பண்ணி 1833 ஆண்டிலே அவர் மரிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு அந்த பிரிட்டன் பார்லிமெண்ட்டு அந்த ஸ்லேவ் ட்ரேடை அபாலிஷ் பண்ணி ஒரு லாவை பாஸ் பண்ணாங்களாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாமும் இப்படி தான், ஐயோ ஆண்டவரையும் பின்பற்றி உலகத்துலேயும் என்னால் வாழ முடியலையே அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறோமா? ஆனால் வேதாகமும் நமக்கு அப்படி தான் சொல்லுது. இந்த உலகத்துலேயும் நம்முடைய பொறுப்புகளை எதை செய்தாலும் நம்ம என்ன செய்யணுமா, கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யணுமா? அதே நேரத்தில் கர்த்தருடைய சத்தத்திற்கும் நாம் விழிப்பாய் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய மரணமோ இல்லை அவருடைய வருகையோ அதில் நாம் ஜெயமாய் பங்கேற்க முடியும். மத்தேயு 24:40-42 அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் ஏந்திரம் மறைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். பாருங்களேன், 2 பேர் வயலில் இருக்கிறாங்க, வேலை செஞ்சுட்டே தான் இருக்கிறாங்க. ஒருவர் ஃபுல்லாக வேலையில் மாத்திரம் என்ன செய்கிறாரு, கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. இன்னொருவர் வேலையையும் எப்படி செய்கிறாரு, மனுஷருக்கென்று அல்லாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்கிறார். ஆனால் கர்த்தர் வராரா, அவருடைய சத்தம் கேட்குதான்னு அதற்கும் என்ன செய்கிறாரு, விழிப்பாக இருக்கிறார். வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே ஜெபத்தோடும் விழிப்போடும் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு, எடுத்துக்கொள்ளப்படுகிறார். 2 பெண்கள் எந்திரம் அரைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தி வெறுமனே என்ன செய்கிறா, எந்திரம் அரைச்சிட்டே இருக்கா, வேற சிந்தை அவளுக்கு இல்லை. ஆனால் இன்னொருத்தி அந்த எந்திரம் அரைத்து கொண்டே அதை மனுஷருக்காக அல்ல கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்து கொண்டே கர்த்தருடைய சத்தத்திற்கு அவருடைய நாழிகைக்கும் அவள் விழிப்பாய் இருக்கிறாள், அவள் எடுத்துக்கொள்ளப்படுகிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த உலகத்தில் நமக்கு என்னென்ன ஆண்டவர் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறாரோ அந்த பொறுப்புகளையும் கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் செய்து கொண்டே அவருக்காக நாம் காத்திருக்கும் பொழுது, அவருடைய சத்தத்திற்கு நம்ம சென்சிட்டிவாக இருக்கும் பொழுது தான் அவருடைய ராஜ்யத்திற்குள்ளார நாம் போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கட்டும், நீங்கள் படிங்க, அது நல்லா, அதை எவ்வளோ மேக்ஸிமம் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை செய்யுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய இருதயம் கர்த்தருக்காக என்ன செய்யணும், துடித்து கொண்டே. தாவீது எப்படி ஆடு மேய்த்து கொண்டே கர்த்தருக்கு பாடல்களை, என்னென்ன சூழ்நிலைகள் நல்லா இருந்தாலும் சந்தோஷத்தில் பாட்டு பாடினார், கஷ்டம் வந்தாலும் அதுக்காக பாட்டை ஜெபமாக அவர் என்ன செய்தார்,
பாடினார். ஸோ அப்படி நாம் இருக்கும் பொழுது படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிறவங்க, என்னென்ன பொறுப்புகள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நம்ம சிலர், அதுதான் சொல்கிறேன், சிலர் எல்லாத்தையும் வீட்டை விட்டுட்டு அதை விட்டுட்டு இதை விட்டுட்டு பொறுப்புகளெல்லாம் தட்டி கழிச்சிட்டு நான் கர்த்தருக்காக வாழ போகிறேன்னு சொல்லி போய் நம்ம வாழ்கிறோன்னா நாமே ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். அப்படி இருந்தால் கட்டாயம் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம போக முடியாது. ஸோ இந்த உலகத்திலே தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை செவ்வனே நாம் முடித்து கொண்டே கர்த்தருக்காகவும் நம்ம காத்திருக்கும் பொழுது அவருடைய ராஜ்யத்திற்கு போவோம். லூக்கா 21:34 உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். நமக்கு எல்லாருக்கும் சாப்பிடணும் இல்லை, உலகத்தில் நம்ம உயிரோடு இருக்கணும்னா சாப்பிடணும். ஆனால் அதே நேரம் சாப்பாடே குறியாக இருக்கக்கூடாது. சிலருக்கு பாருங்களேன், எவ்வளோதான் இங்கே இப்போ ஒரு மீட்டிங் நடக்கட்டும், வெளியே அதே நேரத்தில் ஒரு ஏதோ ஒன்று வடையோ ஒரு பஜ்ஜோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேருக்கு இங்கே தேவனை சந்தோஷமாக ஆராதிக்க முடியும்? எல்லாரும் நம்மளையே நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமே தயவாய். அதாவது சாப்பாடு தேவை, ஆனால் அதற்காக நம்முடைய டைமையும் எஃபர்ட்டையும் சிந்தையையும் நான் எப்படியாச்சும் அதை சாப்பிட்றணும், ஒரு நாளைக்கு 10 கூட்டு, ஏன் வயிறு நிறையிறதுக்கு சாப்பாடு, உயிரோடு இருக்கிறதுக்கு சாப்பாடு இல்லை, தயவாய் அதில் நம்ம பெருந்திண்டி உள்ளவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நான் எப்போவுமே ஜீசஸை பற்றி ஒரு விஷயம் ரொம்ப அட்மையர் பண்ணுறது, ஜீசஸ் அந்த பஸ்கா ஆசரிக்கும் பொழுது அவர் என்ன செய்தாராம், போஜனத்தை விட்டு எழுந்து அறையில் சிலையை கட்டி கொண்டு சீஷருடைய கால்களை அவர் கழுவுறதற்கு அங்கே பணிவிடை செய்ய போனார். எத்தனை பேர் உங்களால் அதை செய்ய முடியும் சொல்லுங்கள்? ஒரு நிம்மதியாக சாப்பிட முடியுதா? சாப்பிடும்போது ஒன்று பேசிடக்கூடாது. பேசுனா அவ்வளோதான், என்ன ஆயிடுச்சு? சாப்பிடும்போது தான் இதை சொல்லுவா, சாப்பிடும்போது தான் அதை செய்ய சொல்லுவா. பிள்ளைங்க சாப்பிடும்போது அழுதுருச்சுன்னா அதுக்கு கோபம் இல்லை. அருமையானவர்கள், சாப்பாடு நம்ம உயிர் வாழ்கிறதற்காக தான் சாப்பாடு. ஸோ இருதயம் அந்த ஆகாரத்தின் மேலே ரொம்ப பற்றுதலாய் இருக்கக்கூடாது. அது மாதிரி வெறியினா என்ன, எல்லாமே சொல்லலாம். எல்லாமே இந்த உலகத்தின் பலவிதமான காரியங்கள், மாம்சமான காரியங்கள், பொருளாதாரமான காரியங்கள், எனக்கு அது வேணும் இது வேணும், அதுவை எடுத்துடணும், இது எப்படி எடுத்துடணும், எப்படியாவது நான் இதை அடைந்துடணும். உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. இன்றைக்கு இருக்கிறது எப்படி கடந்து போகணும்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ உலக சம்பந்தமான எவ்விதமான வெறியும் நமக்கு வேண்டாம், லௌகீக கவலையும் வேண்டாம். பிள்ளைங்களை நான் என்ன பண்ணுவேன், வீட்டை நான் என்ன பண்ணுவேன், இந்த லோனை நான் எப்படி அடைப்பேன், அதை என்ன பண்ணுவேன், இதை பண்ணுவேன், கவலைப்படுறதுனால நம்ம ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. வேதம் கிளியராக சொல்லுது, கவலைப்படாத. மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, தேவனுக்கு அடுத்த காரியங்களை நீங்கள் செய்யுங்க, அந்த உலகத்திற்கு தேவையானதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு கூட கொடுப்பார். நாளைய தினத்தை குறித்து நீ என்ன செய்யாத, கவலைப்படவே படாது. அதுதான் சொல்கிறேன், ஒன்றை கூட நம்மளால் சரி செய்யவே முடியாது. ஸோ இந்த உலகத்தில் சாப்பாடை குறித்தோ இல்லை உலக பிரகாரமான தேவைகளை குறித்தோ லௌகீகமான கவலைகளை குறித்தோ நம்ம பாரம் அடைந்தால் கர்த்தருடைய வருகைக்கு போக முடியாது. ஆனால் இது ஒரு விதத்தில் எப்படி இருக்குன்னா, வேலை செய்யணும், மேக்ஸிமம் எஃபர்ட் போடணும், பெஸ்ட்டாக என்ன செய்ய முடியும், என் பிள்ளைக்கு நான் மேக்ஸிமம் செஞ்சுட்டேன். யாராவது அப்படி சொல்ல முடியுமா? நான் என்னோடய பெஸ்ட்டு நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக ஒரே ஒரு பர்சன் கூட சொல்ல முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, நான் இன்னும் அதை செஞ்சுருக்கலாம், நான் இப்படி இருந்திருக்கலாம், நான் அப்படி இருந்திருக்கலாம், அப்படி தான் நம்ம ஒரு வேளை யோசிப்போம். ஆனால் நான் சொல்வேன், எஞ்சி இருக்கிற நாட்களிலாவது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற பொறுப்புகளில் நான் என்ன சொல்கிறேன், மனுஷரெல்லாம் நம்மளை விட்டு கடந்து போகிறார்கள். எப்போ என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது. நான் எங்கள் அப்பா இறந்த பிறகு உண்மையாக சொல்கிறேன், 2 கைகளையும் உயர்த்தி நான் தேவனிடத்தில், ஆண்டவரே என்னுடைய பெஸ்ட்டை, என்னுடைய இல்லாமையிலும் என்னுடைய பெஸ்ட்டை நான் எங்கள் அப்பாவுக்கு செய்து முடிக்க, மனப்பூர்வமாய் செய்ய நீங்கள் எனக்கு அனுக்கிரகம் பாராட்டினீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்மளுடைய மேக்ஸிமம் நம்ம செய்து முடித்தோம் என்றால் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். வேதத்திலிருந்து சில எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்கலாம். தயவு செய்து இனி உள்ள நாட்களாவது, போனது போகட்டும், இனி உள்ள காலத்திலாவது நான் அதுதான் சொல்கிறேன், தயவாய் பிள்ளைங்களை தேவன் உங்களை
உங்களை நம்பி உங்களுக்கென்று ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, வேலையை கொடுத்துருக்கிறாரு, ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. தயவு செய்து அவங்க நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க. நான் அதுதான் சொல்வேன். நான்லாம் உண்மையாக சொல்கிறேன், என்னை மாதிரி பயந்தாங்களே வேறு யாரும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு என்னை மாதிரி தைரியசாலி யாரும் இல்லைன்னு நான் உண்மையாகவே தைரியமாக சொல்லலாம் கர்த்தருடைய சமூகத்தில். ஏன் அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் செய்கிறேன். எந்த மனுஷனுக்கும் நான் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா எதையுமே மாய்மாலத்துக்காகவோ மனுஷரை பிரியப்படுத்துகிறதற்காகவோ செய்கிறதே இல்லை. பேசுறியா பேசு, பண்ணுறியா பண்ணு. நான் எதை பற்றியும் என்ன செய்யலை. கர்த்தருக்கு முன்பாக நான் உண்மையாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க ஒரே ஒருவரை குறித்து நம்ம கவலைப்படவோ பயப்படவோ தேவையில்லை. எல்லாரும் தயவா. அதில் நான் பர்ஃபெக்டாக இருக்கேன்னு சொல்ல வரல. இன்னும் நான் அதுக்கு நேராய் கடந்து போக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஒவ்வொரு நாளும். இன்னைக்கு காலையில் கூட ஆண்டவர் என்னை சில காரியங்களிலே கண்டித்து, நீ இதில் கொஞ்சம் தயவு பாராட்டு, நீ எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கியா, நீ ஏன் இதில் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிற, அவங்கக்கிட்ட கொஞ்சம் இரக்கமாயிரு, இந்த மாதிரி சில காரியங்களை கூட ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாரு, என்னையும் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். ஸோ நான் பர்ஃபெக்ட்னு சொல்ல வரல. ஸோ ட்ரைங் டு கெட் பர்ஃபெக்டட். கர்த்தருக்கு நேராய் நம்ம உண்மையாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வேதாகமத்திலேருந்து சில எக்ஸாம்பிள்ஸை நம்ம அன்றைக்கி வேகமாய் பார்க்கலாம். நோவாவை குறித்து பார்த்தோம் என்றால், நோவாவுக்கு 500 வயது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நோவாவுக்கு 500வது வயதில் அவருக்கு சேம், காம், யாபேத் என்பவர்கள் இருந்தாங்க. அங்கே உலகம் பயங்கரமான மோசமாய் போய்கொண்டிருந்தது. 6ஆம் அதிகாரம் 13லேருந்து 22ஆம் வசனங்கள் வரைக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு நோவாவை பார்த்து, நோவாங்க நீதிமானாய். அவ்வளோ உலகம் பயங்கர கொடுமையால் ஆண்டவரே சொல்கிறார். உலகம் நம்ம சொல்கிறோம் ஐயோ இந்த கொடுமையை தாங்க முடியல. அங்கே ஆண்டவர் வந்து நோவாட்ட சொல்கிறார், எப்பா உலகம் கொடுமையாக இருக்குதுப்பா, நான் என்ன செய்ய போகிறேன், என்னால் சகிக்க முடியல, நான் உலகத்தை அழிக்க போகிறேன், ஆனால் உன்னையோ நான் நீதிமானாக கண்டேன், அதனால் நீ என்ன செய்ய, கொப்பேர் மரத்தினால ஒரு பேழையை செய்ய. அந்த பேழைக்கு அளவு கொடுக்குறாரு, ஜன்னல் எப்படி வைக்கணும், கதவு எப்படி வைக்கணும், அதில் 3 தட்டுகள், கீழ்த்தட்டு, 2ஆம் தட்டு, 3ஆம் தட்டு வைக்க சொல்கிறாரு. அறைகளை பற்றி சொல்லுகிறாரு, போஜன பதார்த்தங்களை சேர்த்து வைக்க சொல்கிறாரு, இதெல்லாம் செய்ய சொல்கிறாரு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் என்ன செய்தானா, செய்து முடித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி செய்து நோவா தன்னுடைய ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணார். அதே டைமில் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1லேருந்து 4ஆம் வசனங்கள் வரைக்கும் ஆண்டவர், 4ஆம் வசனம்னு நினைக்கிறேன், ஆண்டவர் சொல்கிறாரு நோவா கிட்ட, இன்னும் 7 நாளில் நான் மழையை பெய்ய பண்ண போகிறேன். அப்போ வந்து நோவாவுக்கு கிட்டத்தட்ட 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் 600 வயது, கிட்டத்தட்ட 100 வருஷங்கள் கழித்து ஆண்டவர் திரும்பவும் நோவாக்கிட்ட பேசுகிறார். பாருங்களேன், அவர் வேலையை அவர் கருத்தாய் செய்து கொண்டிருந்தாலும், அதில் கான்சன்ட்ரேஷன் இருந்தாலும், கர்த்தருடைய சத்தத்திற்கும் அவருடைய செவிகள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. நம்ம நிறைய நேரங்களில் யோசிச்சு பாருங்களேன், எத்தனை நேரம். போன வாரம் கொடுத்த மெசேஜ் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சொல்லுங்களேன், எத்தனை நேரம். இல்லை நம்ம உண்மையாக பைபிளில் சுத்தமுள்ள மிருகம் அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யணும், அசை போடுகிறதா இருக்கணும். அதாவது மாடு வந்து கிட்டத்தட்ட 80% ஆஃப் த டே வந்து அது அசை போட்டு கொண்டே இருக்குமா. ஸோ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்லை. ஸோ அதுதான் சொல்ல, கர்த்தருடைய சத்தத்திற்கு நம்ம சென்சிட்டிவாக. உலகத்தில் நம்ம அப்படி தான் சொல்லுவோம், ஐயோ எனக்கு எங்கே நேரம் இருக்குது. ஆனால் நான் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் பார்த்த வரைக்கும் படிக்காதவங்க கிட்ட கேளுங்களேன், கரெக்டாக சொல்லுவாங்க. படிக்காதவங்க கிட்ட கேளுங்க, போன வாரம் என்ன மெசேஜ்னு கேட்டால், நான் ஏன்னா அவங்க போகும்போது வரும்போது ஆடு மேய்க்கும்போது வீட்டு வேலை பார்க்கும்போது, ஓ இந்த வாரம் இதெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அதையே யோசிச்சுட்ருக்காங்க. நான் அது என்னுடைய அனுபவத்தில் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி நான் பார்த்துருக்குறேன். ஸோ கர்த்தருடைய காரியத்தை நாம், அவருடைய வார்த்தைக்கு நம்முடைய செவிகள் சென்சிட்டிவாக இருக்கணும். உலகத்தில் நமக்கு பலவிதமான வேலைகளும் பாரங்களும், அதுதான் நம்ம பார்த்தோம்ல, பாரம் அடையாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு, எப்போ ஆண்டவர் வருவார்னு தெரியாது. ஸோ கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு அது ஆதாரமாய் நமக்கு இருக்கணும். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ கிட்டத்தட்ட நான் 100 வருஷம் கழித்து ஆண்டவர் அங்கே சொன்ன காரியத்தை செய்ய வருகிறார். அதுக்கு இடையில் நோவா என்னெல்லாம் செய்திருந்தாருன்னா, ஆண்டவர் சொன்ன மாதிரி அப்படியே அந்த பிளான் படி, அந்த ப்ளூ பிரிண்ட் படி பேழையை செய்து முடித்தார். நம்ம வேலையை செஞ்சாருன்னு சொல்கிறோம், சும்மா அங்கே இருக்கிற குச்சியை பொறுக்கி அப்படி இப்படியாக செஞ்சுருப்பாங்க. ஆண்டவர் சொன்ன அந்த பேழையின் அளவை செய்கிறதற்கு யூஎஸ்ஏல
கென்டக்கி அப்படின்ற ஸ்டேட்டில் 2016 இப்போ ரீசெண்டாக அதே அவர் என்ன குப்பேர் மரத்தில் அதே அளவுகளிலே பேழை செய்து இன்றைக்கும் அங்கே இருக்கிறது. அதை செய்கிறதற்கு அவர்களுக்கு $100 மில்லியன் அவங்களுக்கு செலவானது. $100 மில்லியன். இங்கே நோவா யோசிச்சு பாருங்களேன், அவருக்கு வேலை அப்படின்னு பார்த்தோன்னா அந்த வெள்ளத்திற்கு பிறகு தான் அவர் பயிரிடுகிறவர், திராட்சை தோட்டத்தை நாட்டினார்னு இருக்க. ஸோ அதுக்கு முன்னாடியே அவர் அதை செய்தாரா என்று வேதம் நமக்கு சொல்லவில்லை. எனிவே அவருடைய சம்பாத்தியம், அவருடைய உழைப்பு ஃபுல்லாக அது என்ன செய்திருக்கிறாரு, அவ்வளோத்தையும் போட்டு அவர் என்ன செய்திருக்கிறார், கர்த்தர் சொன்னதை அவருங்க அப்படியே செய்து முடித்திருக்கிறார். 3 பிள்ளைங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. ஏன்னா மருமக்களோடு கூட அவர் பேழைக்குள்ளே போகிறத பார்க்குறோம். அவர் 2 பேதுரு 2:5 அந்த பேழையை கட்டி கொண்டே அவர் நீதியை பிரசங்கித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். எபிரேயர் 11:7 அவருடைய குடும்பத்தை ரட்சிப்புக்கு நேராய் அவர் நடத்தினார் என்று சொல்லி பார்க்குறோம். அதே எபிரேயர் 11:7 பயபக்தி உள்ளவனாய், அவர் சும்மா வேலையை மாத்திரம் பார்த்துட்டு இருக்கல, பயபக்தி உள்ளவனாய் இருந்தார்னு சொல்லி பார்க்குறோம். ஆதியாகமம் 7:4 தேவ சத்தத்திற்கு கவனமாய் சென்சிட்டிவாக இருந்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் ஒர்க் பண்ணி கொண்டே, வேலை செய்து கொண்டே கர்த்தரோடு கூட அவர் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். மத்தேயு 24:37-38 நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் இருந்தாங்க. ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் வரைக்கும் என்ன செஞ்சாங்களாம், உணராமல் இருந்தாங்க. அதே மாதிரி தான் மனுஷகுமாரன் வரும் நாளிலும் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு உலகத்தாரும் வீடு கட்டுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, வேலைக்கு போகிறாங்க, சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. நம்மளும் அதே தான் பண்ணுறோம் இல்லை? நோவாவின் காலத்துலேயும் எல்லாம் ஹோல் வேர்ல்டும் அப்படி தான் இருந்துச்சு, நோவாவும் அப்படி தான் அதையும் பண்ணி கொண்டு இருந்தார். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன இருந்தார், அவர் தேவனோடு கூட அவர் இருந்தார். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஒர்க்கை பண்ணாரோ அந்த வேலையுமே எப்படி செஞ்சாராம், பயபக்தி உள்ளவனாய். அதாவது காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாய் அந்த பேழையை என்ன செஞ்சாராம், கட்டி முடித்தார். இன்றைக்கி எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என் குடும்பத்தை பயபக்தியாய் நான் நடத்துகிறேன், என் வேலையை நான் பயபக்தியாய் செய்கிறேன். இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஊழியத்திற்கு இங்கே வருகிறோமே, ஒரு பிரசங்கம் பண்ணுறோமோ, ஒரு வர்ஷிப் பண்ணுறோமோ, ஒரு ஸ்பெஷல் சாங் பாடுறோமோ, எத்தனை பேர் அது தெய்வ சமூகத்தில் பயபக்தியாய் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். நான்லாம் உண்மையாகவே சாமி எனக்கு எத்தனையோ குறைவு, காலையில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே படுக்கையில் இருக்கும்போதே சாமி நான் இவ்வளோ குறைவுள்ளவளாக இருக்கிறேன் ராஜா, என் நிமித்தம் சபை தீட்டுப்பட்டுறக்கூடாது ஆண்டவரே, என்ன நீங்கள் சுத்திக்கிறீங்க, என்ன நீங்கள் சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு வருகிறோம். தயவாய் பயபக்தி உள்ளவர்களாய் கர்த்தருடைய வேலையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற பொறுப்புகளை நம்ம என்ன செய்யணும், செய்து முடிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஸோ அதே தான் அந்த வசனங்களில் சொல்லிட்டு, அதான் ஜலப்பிரளயம் வரைக்கும் எல்லாரும் உலகத்தை மாத்திரம் பார்த்துட்டே இருந்தாங்க. திடீர்னு வெள்ளம் வந்துச்சு, வாரிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி மனுஷகுமாரன் வரும்போதும் இருக்கும். 2 பேர் வயலில் இருப்பாங்க, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். அந்த மாதிரி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உலகத்தில் ஆண்டவர் வர்ற வரைக்கும் நம்முடைய பொறுப்புகளை நம்ம கவனமாய் செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, 2வது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா சாம்வேலை குறித்து நம்ம பார்க்கலாம். இது சிறு பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளும் பெற்றோரும் தயவாய் கவனமாய் கொஞ்சம் கேளுங்களேன். 1 சாமுவேல் 1:24 அந்த சாமுவேல் பால் மறந்த பிள்ளை. அதாவது அந்த காலத்தில் அது 3-5 வயது என்று சொல்லி நம்ம வைத்துக்கொள்ளலாம். அதுலேயும் அந்த வசனத்தில் வேதம் கிளியராக சொல்லுது, பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தான். குழந்தையாக இருக்கும் பொழுதே அந்த சாமுவேலை அன்னாள் பொருத்தனை செய்தபடினால கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் அந்த ஆசாரியனாகிய ஏலியின் இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. 1 சாமுவேல் 2:11 18 பார்க்குறோம். அந்த சாமுவேல் அந்த குட்டி பிள்ளையாக இருக்கும்பொழுதே தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடைகள் செய்தான். எத்தனை பேர் பிள்ளைங்களை அப்படி வளர்க்குறோம்? ஆலயத்தில் பணிவிடை, கர்த்தருடைய ஊழியத்தில் காரியங்கள், அட்லீஸ்ட் வீட்டில் பாட்டு பாடி ஒழுங்காக ஜெபம் பண்ணுறாங்களா, ஒரு வசனம் ஒழுங்காக சொல்லித்தரீங்களா,
இங்கே வந்து அவங்க சொல்கிறதுலே எல்லாம் என்ன செய்யுது, தெரிஞ்சிருது. அருமையான தேவனுடைய ஜனமே, சின்ன பிள்ளை, அவனுக்கு என்ன தெரியும், அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி தயவு செய்து சாக்கு போக்கு சொல்லாதீங்க. நான் இன்னொன்று எப்போவுமே சொல்லுவேன், நம்ம சொல்லி கொடுக்கறத காட்டிலும் நம்ம வாழ்கிறத பார்த்தாங்கன்னா அது அவங்களுக்கு இஃபெக்டிவாக இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம ஹஸ்பண்டை நம்ம போட்டு கத்திக்கிட்டு, நம்ம அவங்கள போட்டு மிதிச்சுக்கிட்டு, காரியங்களெல்லாம் பண்ணிக்கிட்டு, பிள்ளைகிட்ட வசனத்தை படிச்சியா அப்படின்னு 4 கொட்டுனா அது இன்னைக்கு உள்ள கண்டிப்பாக அது மனசில் என்ன நினைக்கும், ஏயோ என்னால் முடியலம்மா, நீ வாயில் மட்டும் நீ இப்படி இருக்கியே, உன் செய்கை எப்படி இருக்குது. அருமையான அதே நேரம் நீங்கள் வீட்டில் பயபக்தியாய் அவ்வளோ சப்மிசிவா, அவ்வளோ கர்த்தருக்கு பயந்து நடங்க, பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக அதில் வளர்ந்து கொண்டு வருவாங்க. இந்த சாமுவேலை யோசிச்சு பாருங்கள், அன்னாள் கைக்குள்ளேருந்து வளர்ந்தான், அவன் ஆட்டோமேட்டிக்காக அங்கே உள்ளார வந்தோடனே இங்கே தேவனுடைய ஆலயத்தில் ஆட்டோமேட்டிக்காக அங்கே இத்தனைக்கும் ஏலியோடைய பிள்ளைங்க 2 பேரும் துன்மார்க்கராக வளர்கிறாங்கல்ல. அவங்க 2 பேரும் எப்படி இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப கேவலமாக இருக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன செய்கிறான், இவன் கர்த்தருக்கு பணிவிடையை பயபக்தியாய் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். அந்த பிள்ளை கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து பெரியவனாக வளர்ந்து அப்படின்னா ரொம்ப பெரியவன் ஆயிட்டான்னு நினைக்காதீங்க. லூக்கா 2:40 42 ஜீசஸை குறித்தும் அப்படி தான் சொல்லியிருக்கு. ஜீசஸ் பிள்ளை வளர்ந்து அந்த நேரத்தில் அவங்க அப்பா அம்மா அவரை எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகைக்கு கூட்டிகிட்டு போனப்போ ஜீசஸ்க்கு என்ன வயசு, 12 வயது. ஸோ கிட்டத்தட்ட அந்த 12 வயது உள்ளவனாய் இந்த சாமுவேல் இருக்கும் பொழுது கர்த்தர் அவரோடு கூட இடைப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அது 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். யோசிச்சு பாருங்க, 12 வயசு பிள்ளைங்க இங்கே இருக்கீங்க என்ன யோசிச்சு பாருங்க, ஒரு ஆசாரியனுக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். தயவாய் அருமையான பெற்றோரே, பிள்ளைகளை கர்த்தருக்கு இப்பமே இருந்து பணிவிடை செய்ய பழக்குங்க, வளருங்க, தயவாய் வளருங்க. அதெல்லாம் தான் திடீர்னு நான் தான் சொல்கிறேனே, எங்கள் ஆஷிஷ்க்கு வந்து சின்னதுலேருந்தே அப்படி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் சர்ச்லேயே தான் கடந்தோம். ஸோ பிள்ளைங்களையும் அப்படியே தான் வளர்த்தோம். உண்மையாக சொல்லணும்னா ஷாரன்லாம் அது 2மே கராத்தே படிச்சுதுங்க. இங்கே சடையம்பட்டியிலலாம் அந்த சர்ச்சோட பிரான்ச் கட்டினாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கல் தூக்குச்சுங்க 2 பேரும். அதுக்கு சாட்சி இங்கே சுமித்ரா இருக்கா. 2 பேரும் சர்ச் கட்டுறதுக்கு கல் தூக்குனாங்க. நாங்களும் போய் அங்கே நின்று நாங்கள் என்னாலெல்லாம் கூட அவ்வளோ செய்ய முடியாது. அவ்வளோ என்னென்ன மேக்சிமம் பண்ண முடியுமோ எல்லா பணிகளையும் செய்தாங்க. ஸோ சிறு வயதுலேருந்தே நம்ம பிள்ளைகளை அப்படி நடத்தாவிட்டால் கண்டிப்பாக அது வளர்ந்த வரும். திடீர்னு என் பிள்ளைங்க வந்து சர்ச்சில் பணிவிடனா நேராக வந்து மைக்க பிடிக்கிறது தான் பணிவிடன்னு தயவாய் நினைக்காதீங்க அருமையான தேவனுடைய ஜனமே. ஸோ என்னெல்லாம் முடியுமோ நான் அதுதான் சொல்கிறேன். நான் அதுவும் நிறைய நம்ம இங்கே ஓப்பனிங் கொடுத்துட்டே தான் இருக்கோம். எங்களுக்கு பிபிடி போடுறதுக்கு ஆள் வேணும், என்னோடய நோட்ஸை டைப் பண்ணுறதுக்கு ஆள் வேணும், இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங்க்கு ஆள் வேணும், எத்தனையோ காரியங்கள் இருக்குது. ஆனால் இன்னும் யாருமே முன் வர மாட்டேங்கிறீங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. பெரியவங்களும் சின்னவங்களும் தயவு செய்து சாக்கு போக்கு சொல்லணும்னா எவ்வளோ வேணால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் நான் தான் சொல்கிறேன், உங்களுடைய ஒர்க் ஒரு பக்கம் இருக்கட்டும், கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டியவைகளை நம்ம அது மாதிரி எனக்கு நான் சொல்கிறேன், அவுட்ரீச் போகிறதுக்கும் எனக்கு ஆள் தேவை. 2 பக்கம் எனக்கு அவுட்ரீச் போகிறதுக்கு, அதாவது கிராமங்களை சந்திக்கிறதற்கும் ஆள் தேவை. ஸோ யாராகிலும் முன் வருவீங்கன்னா தயவாய் வாங்க, கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே ஏலி படுத்தாச்சு, சாமுவேல் என்ன செய்கிறாராம், கர்த்தருடைய ஆலயத்தில் ஏலி அவரோட ரூமில் போய் படுத்துட்டாரு. கர்த்தருடைய ஆலயத்தில் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிற, உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல விளக்கு எரிந்து கொண்டிருக்கிற இடத்துல விளக்கு அணைகிறதுக்கு முன்னாடி இந்த 12 வயசு குட்டி பிள்ளை அவன் போய் என்ன செய்கிறான், அங்கே போய் படுத்துக்கொள்கிறான். அந்த நேரத்தில் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அங்கே கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுறாரு. சாமுவேலேன்னு கூப்பிட்ட உடனே இவன் என்ன செய்கிறான், யோசிச்சு பாருங்கள். நம்ம பிள்ளைங்க ராத்திரி பேரை சொல்லி கூப்பிட்டு பாருங்களேன், எந்திரிச்சு ஓடி வருங்க. யோசிச்சு பாருங்கள். சாமுவேல் உடனே எந்திரிச்சு என்ன செய்கிறாரு, ஏலிக்கிட்ட கூப்பிட்டிங்களா
அப்படின்னு சொல்லி ஓடுறார். 3 தடவை ஓடுறார். கூப்பிட 3 தடவை ஓடுறார். 3ஆவது தடவை தான் அவர் ஏலி, ஓ ஆண்டவர் உன்ட்ட கூப்பிடுறாரு போல், அதனால் இனிமே ஆண்டவர் உன்னை கூப்பிட்டாருன்னா சத்தம் கேட்டுச்சுன்னா கர்த்தாவே சொல்லும், அப்படி ஏன் கேட்குறேன்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சாமுவேல் சொல்கிறாரு 4ஆவது தடவை. அங்கே கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு வெளிப்பட்டது. 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அதிலிருந்தே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னெல்லாம் செய்ய போகிறேன், எப்படிலாம் நடத்த போகிறேன்றத சாமுவேலுக்கு 12 வயதிலிருந்து, யோசிச்சு பாருங்கள், 3 வயதில் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து பயபக்தியாய் பணிவிடை. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய பாஸ்டருக்கு அங்கே ஏலிக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தை அங்கே கேட்கலை. ஏலியுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்கிறாங்க, அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படலை. ஆனால் குட்டி பிள்ளை சாமுவேலுக்கு கர்த்தர் அங்கே வெளிப்படுகிறார். ஏன்? அவர் பணிவிடையும் செய்கிறாரு, கர்த்தருடைய சத்தத்திற்கும் சென்சிட்டிவாக இருக்கிறாரு. அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருந்தார். ஏலிக்கு, ஆசாரியனாகிய ஏலிக்கு எப்போ வேணாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தார். கர்த்தருடைய சத்தத்திற்கும் அவர் அங்கே சென்சிட்டிவாக இருந்தார். கர்த்தர் அவரை யூஸ் பண்ண அங்கே ஆரம்பித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பூமியில் நம்முடைய வேலைகளோடு கூட கர்த்தருடைய வார்த்தைக்கும் நம்ம சென்சிட்டிவாக இருக்கணும். அடுத்தது 3ஆவதாக ஒரு எக்ஸாம்பிள் நெகேமியாவை குறித்து நம்ம பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நெகேமியா சூசான் அரண்மனையில் அர்தசாஷ்டா ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் அவர் அங்கே இருக்கிறார். அதில் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் அங்கே அதாவது புறஜாதி ராஜா ஒருவருடைய அரண்மனையில் இவர் ஒரு ஊழியக்காரன், ஒரு வேலைக்காரன், அவ்வளோதான். அந்த இடத்துல 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் கேள்விப்படுறாரு, எருசலேமில் அலங்கம்லாம் இடிக்கப்பட்டுருச்சு, எருசலேம் இப்படி நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறார். ஸோ என்னெல்லாம் அவர் செய்தார்ன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் முதல் காரியமாய் அவர் அழுது உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ராஜா அவர்கிட்ட என்கொயர் பண்ணுறார், என்னப்பா நீ இப்படி இருக்கவே மாட்டியே, சந்தோஷமாக இருப்பியே, ஏன் உன் முகம் துக்கமாக இருக்குன்னு கேட்ட உடனே அவர் என்ன செய்கிறார்? 4ஆம் வசனத்தில் உடனே ராஜாவுக்கு பதில் சொல்லலை, ஜெபம் பண்ணிட்டு உடனே ஜெபம் பண்ணிட்டு ராஜாவுக்கு சொல்கிறார், ஆண்டவர் ராஜா ஊரில் இப்படிலாம் நிலமை இருக்குது, உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் எனக்கு பெர்மிஷன் தந்தீங்கன்னா நான் போய் அதை செய்து விட்டு வரவா அப்படின்னு சொல்லி அங்கே கேட்குறார். ஒர்க் எங்கே பண்ணுறாரு, நம்ம ஹார்ட் எங்கே இருக்குது? கர்த்தருடைய தேசம் அது இப்படி இருக்குதே, எனக்கு முடியல, அதனால நான் அங்கே போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. 6ஆம் வசனத்தில் பாருங்களேன், கிளியராக ராஜா கேட்குறாரு, நீ எப்போ போயிட்டு எவ்வளோ காலம் கழித்து வருவ, எவ்வளோ டைம், எவ்வளோ நாள் உனக்கு லீவ் வேணும்? நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் சொல்ல முடியாது, நான் ஊழியத்துக்கு போகிறேன், அது முன்ன பின்ன ஆகும், அதெல்லாம் சொல்ல முடியாது. இல்லை வேலைக்கு கூப்பிடுறதுக்கு கூட நம்ம என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் சொல்ல முடியாது, எப்போ வருவேன், நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன். கிளியர் கட்டாக சொல்கிறார், இவ்வளவு காலம் செல்லும் அப்படின்னு ராஜா கிட்ட கணக்கு சொல்கிறார். நான் போய் அந்த அலங்கத்தை கட்டிட்டு வர்றதற்கு இவ்வளோ காலம் செல்லும் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா சரி போயிட்டு வான்னு சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். ஸோ நம்ம விஷனில் நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதில் நம்ம கிளியராக இருந்தாலே நமக்கு என்ன செய்யும்? டோர்ஸ் ஓப்பன் ஆகும். 2ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களில் அந்த ராஜாட்டையே சரி நான் போகிறேன், வழியில் எனக்கு எதுவும் பிரச்சனை வராமல் எனக்கு ஒரு கடிதம் கொடுங்க, அது மாதிரி அங்கே அந்த அலங்கத்தை கட்டுகிறதற்கு எனக்கு மரங்கள் எல்லாம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அதெல்லாம் வாங்கிட்டு போகிறாரு. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அதுக்குள்ளார அங்கே ஊருக்கு போயிட்டு ராத்திரியில் இன்ஸ்பெக்ஷன் போகிறார். நகர சோதனை யாருக்கும் தெரியாமல், யாருக்கும் அந்த ஊரில் இருக்கிற யூதருக்கோ ஆசாரியருக்கோ கூட தெரியாமல் ராத்திரியில் போய் கவனமாக அதெல்லாம் என்னென்ன எப்படி இருக்குது, என்ன வேலை செய்யணும் எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுகிறார். பண்ணிட்டு 2ஆம் அதிகாரம் 16 17ஆம் வசனங்களில் அவர் அங்கே எல்லாரையும் கூட்டுகிறார், யூதர்களையும் ஆசாரியர்களையும் எல்லாம் கூப்பிட்டு, வாங்க இது இப்படி இப்படி இருக்குது, எழுந்து கட்டுவோம் வாருங்கள். ஸோ கிளியரான ஒரு பிக்சரோடு அவர் திருப்பியும் அவங்கள அழைக்கிறார். ஸோ எல்லாரும் 3ஆம் அதிகாரத்தில் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எதிர்ப்புகள், பயங்கரமான எதிர்ப்புகள் வருது. அங்கே ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, நம்ம என்ன செய்கிறோம், சில காரியங்களுக்கு ஜெபம் மட்டும் பண்ணுறோம், ஆனால் ஃபிசிக்கலாகவும் சில ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும். அது அநேகமாக ஆண்கள் அப்படி செய்வாங்க. நம்ம பெண்கள் நம்ம தான் ஜெபம் பண்ணுறோம்ல, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தெரில
தெரில, மேபி 2 சைட்லேயும் அப்படி இருக்கலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக சில நேரங்களில் அவங்க என்ன செய்வாங்கன்னா இரவும் பகலும் அங்கே அதை காக்கிறதற்கு ஜாமக்காரரை அங்கே என்ன செய்தாராம், ஜெபமும் பண்ணார். ஏன் நான் என்ன சொல்கிறேன், ஜெபம் பண்ணிட்டு விட்டுருக்கலாமே, ஆண்டவர் தான் பார்த்துக்குவாரு. இல்லை, அங்கே வாட்ச்மேன் அங்கே வச்சார். அதற்கு பிறகு அவருக்கு நிறைய எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ், வெளியே இருந்து நிறைய பிரச்சனைகள் அவருக்கு வந்தது. அதற்கு அவர் என்ன செய்தார்னா 4ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். இது எப்படிடா இது சாத்தியம்னு நான் நிறைய நேரங்களில் யோசிச்சிருக்கிறேன். அலங்கத்தை கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். எப்படி இது முடியும்? அலங்கம் கட்டுறாங்களாம், அங்கே கட்டுகிறார்கள், சுமை சுமக்கிறார்கள், சுமை ஏற்றுகிறார்கள், ஒரு கையினால் வேலை செய்கிறாங்க, மறு கையிலே ஆயுதம் பிடிச்சிருக்காங்க. ஸோ ரெடியாக நம்ம கட்டிட்டு தானே இருக்கிறோம், அப்பா எதிரி வந்துட்டான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆயுதம் பிடிச்சிருந்தாங்க. அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், தங்களுடைய பட்டயத்தை அறையிலே கட்டினவர்களாய் அந்த வேலையை அவங்க என்ன செய்கிறாங்க, செய்து கொண்டிருக்கிறாங்க. இவர் அதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் இவருக்கு பக்கத்தில் எக்காலம் ஊதுகிற ஒருவனை ரெடியாக வச்சுருக்கிற, வேலையை செஞ்சுட்டே இருங்க, ஏதாவது பிரச்சனைனா இங்கே எக்கால சத்தம் வந்துடும், உடனே என்ன செஞ்சுருங்க, எல்லாம் உங்கள் வேலையை அப்படியே போட்டுட்டு பட்டயத்தை எடுத்துருங்க, நம்ம யுத்தத்தை தொடங்கிடுவோம். எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கிறோமா? எத்தனை பேர் அப்படிலாம் இருக்கிறோம் சொல்லுங்களேன். எத்தனை பேர் இப்போ எனக்கு காலையில் சர்ச்சுக்கு இத்தனை மணிக்கு போகணும், நேற்றே ட்ரெஸ் எடுத்து அயர்ன் பண்ணி பேக்கெல்லாம் ரெடி பண்ணி, எத்தனை பேர் இந்த மாதிரி காரியங்களை நம்ம ரெடி பண்ணி, இதுக்கே நம்ம ரெடியாக இல்லைன்னா கர்த்தருடைய வருகைக்கு நம்ம எப்படி ஆயத்தமாக இருப்போம் அருமையானவர்களே. ஸோ வெளியேருந்து வருகிற பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதற்கு அவர் ரெடியாக இருந்தார். வெளியே தான் இவ்வளோ பிரச்சனைனா உள்ள அதுக்கு மேலே பிரச்சனை இருந்துச்சு. நமக்கும் பைபிளில் அதை நம்ம எல்லாம் சொல்லுவோம், வீட்டார் தான் சத்துரு, நான் வெளியே எல்லாம் சமாளிச்சிடறேன், வீட்டுக்குள்ளே எனக்கு சமாளிக்க முடியலன்னு நம்ம சொல்லுவோம். இங்கே இவர் என்னெல்லாம் பண்ணாரா, 5ஆம் அதிகாரம் 1லேருந்து 5ஆம் வசனங்கள் வரைக்கும் பார்க்குறோம். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் வரி கட்டுகிறதற்குமே கடன் வாங்க வேண்டிய நிலைமையில் அவங்க இருந்தாங்க. வீடு நிலத்தெல்லாம் அடமானம் வச்சுட்டாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அடிமைகளாய் பிடித்து கொண்டு அடிமைகளாக விட்டுட்டாங்க. அதை மீட்கிறதற்கு அவங்களுக்கு நிர்வாகம் இல்லை. அது எப்படி அதெல்லாம் மீட்டு கொள்வது? எல்லாம் போச்சு, வீடு போச்சு, நிலம் போச்சு, பிள்ளை போச்சு, எல்லாம் போச்சு. பத்தாததுக்கு கடன், இன்னும் நாங்கள் வரி வர கட்டணும், என்ன செய்கிறதுனே தெரியாத நிலைமைகள். இதுக்கு அவர் என்ன ஸ்டெப் எடுக்கிறார்? 5ஆம் அதிகாரம் 7லேருந்து 13 வசனங்கள். அவர் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களெல்லாம் கண்டிக்கிறார். நீங்கள் எப்படி நம்முடைய ஜனங்கள் கிட்ட நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி அவங்கள கடிந்து கொள்கிறதை பார்க்குறோம். அப்புறம் சபையை கூட்டுகிறார். வட்டி இனிமே வாங்க கூடாது, வட்டியெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, விட்டுருங்க, பிள்ளைங்களெல்லாம் இனிமேல் அடிமை ஆக்காதீங்க, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறாரு. அவங்களும் எல்லாரும் ஓகே சொல்கிறாங்க. 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர் பாருங்களேன், ப்ராக்டிக்கலாக என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய வஸ்திரத்தை உதறி போட்டு, நான் இங்கே சொன்ன இந்த வார்த்தையின்படி யாரெல்லாம் செய்யலையோ உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வருமானத்தையும் தேவன் இது மாதிரி உதறி போட்டுருவார் அப்படின்னு சொல்லி அங்கே அவர் கண்டிக்கிறார். ஏன்னா சபையை கூட்டி கர்த்தருக்கு முன்பாக நம்ம இப்படி ஒரு ஆலோசனை பண்ணியிருக்கிறோம். ஸோ ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன், இனிமேல் நீங்கள் என்ன செய்யாதீங்க, யாரும் இப்படி ஜனங்களை ஒடுக்காதீங்க, வட்டி வாங்காதீங்கன்னு சொல்லி அங்கே அவர் சொன்ன உடனே அவங்க எல்லாரும் ஆமேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு பிறகு 13ஆம் அதிகாரம் 23லேருந்து 25 வசனங்கள் வரைக்கும் பார்க்குறோம். சும்மா கண்ட மாதிரி இஸ்ரவேலர் புறஜாதியாரோட திருமணம், அங்கே அதெல்லாம் அவர் சீர்திருத்தம் கொண்டு வருகிறார். 13ஆம் அதிகாரம் 4லேருந்து 9 வசனங்கள் வரைக்கும் அங்கே இருந்த ஆசாரியன், பாஸ்டரே சரியில்லை, ஆசாரியன் எலியாசு, அவர் அங்கே ஆலயத்தில் பயங்கரமான முறைகேடுகள், அதை கடிந்து கொள்கிறார். 13ஆம் அதிகாரம் 10 வசனங்களில் காணிக்கை தசம பாகங்கள், அதில் சீர்திருத்தத்தை கொண்டு வருகிறார். 13ஆம் அதிகாரம் 15 வசனத்தில் ஓய்வு நாளை ஆசரிக்க செய்கிறார். ஏன்னா ஓய்வு நாள்லேயும் அங்கே வேலை செய்யலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் அவர் அங்கே செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 15 வசனத்தில் 52 நாட்களில், இது எவ்வளோ பெரிய வேலையாக தெரியுது, வெறும் 52 நாட்களில் அந்த எருசலேம் நகரத்தின் மதில்களை அவர் என்ன செய்தாராம், கட்டி முடித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம நினைக்கிறோம், நம்ம இது அப்படியே நெகேமியா அங்கே அர்தசஷ்டா ராஜா கிட்டேருந்து ரிசைன் பண்ணிட்டு வரல. என்ன சொல்லியிருந்தார் அவர், அங்கே நான் இத்தனை நாளில் வந்துடுவேன்னு சொல்லியிருந்தாரா? 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அதுக்கு பிறகு அவர் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு
வச்சுட்டு திருப்பி அங்கே போயிட்டு திருப்பி கொஞ்ச நாள் லீவ் கேட்டுட்டு வந்து திருப்பி இங்கே சில சீர்திருத்த காரியங்களை செய்கிறார். ஸோ நம்ம நினைத்தால், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதான் மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆனால் இல்லை, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டும். யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனால், ஒரு ராஜா கிட்ட வேலை செய்கிற ஒரு ஊழியக்காரனால் எவ்வளோ வேலைகள், வெறும் அவர் ஒன்றும் பெரிய ஆசாரியன் இல்லை, லேவியர் இல்லை, அவரால் எவ்வளோ பெரிய வேலைகளை செய்து, அங்கே ராஜாக்கும் வேலை அவர் செய்தார், அதே நேரத்தில் இங்கே வந்து கர்த்தருடைய காரியத்தையும் அவர் செய்து முடிக்கிறதுக்கு தேவன் அவருக்கு பலனை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கடைசியாக இன்னும் ஒருவரை குறித்து நம்ம பார்த்துடலாம், ஏனோக்கை குறித்து. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22லேருந்து 24ஆம் வசனங்கள் வரைக்கும் ஏனோக்குக்கு மூத்த பையன் பிறக்கிறான், மெத்துசலா. 65 வயசில் அவன் பிறக்கிறான். அதற்கு பிறகு தான் ஏனோக்கு தேவனை பிடித்து கொள்கிறார். ஏனோக்கு உயிரோடு இருந்த நாட்கள் 365 வருஷங்கள். 65வது வயசில் மெத்துசலா பிறக்கிறான். அதற்கு பிறகும் அவருக்கு அநேக குமாரர் குமாரத்திகள் இருந்தாங்க, அவருக்கு வைஃப் இருந்தாங்க, பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனால் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என் தேவனோடு சஞ்சரிக்கிறேன்? நீ எங்கப்பா குடியிருக்கிற? நான் என் ஆண்டவரோட குடியிருக்கிறேன், என் ஆண்டவரோடு வாசம் பண்ணுகிறேன். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கெலாம் நம்ம காலையில் ஒரு பாட்டு பாடினோம், இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையேன்னு பாடினோம். உண்மையாகவே எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்களேன். நான்லாம் உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவரே நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எப்படி நான் வாழ்ந்திருப்பேன்? யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி இங்கே எத்தனை பேர் இருக்கீங்களே, இந்த பூமியில் ஒரே ஒரு பர்சன் உங்களை அப்படியே பார்த்து உங்களை அதை பண்ணியிருப்பாங்க, இதை பண்ணியிருப்பாங்க, அதை பண்ணிட்டாங்கன்னு நம்மளால சொல்ல முடியுமா? இல்லவே இல்லை. அந்த ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா நம்ம என்ன செய்திருப்போன்னு யோசிச்சு பாருங்களேன். கட்டாயம் முடியாது. இந்த ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தா தேவன் திடீர்னு அவர் என்ன செஞ்சாராம்? எடுத்துக்கொண்டார், அவர் காணப்படாமல் போனார். அதே மாதிரி தான் தேவனோடு சஞ்சரிக்கிற நம்மை தேவன் எடுத்துக்கொள்ள அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருக்கு குடும்பம் இருந்துச்சு, அவர் தகப்பனாக இருந்தார், ஒரு கணவராக இருந்தார். அவர் ஆதாமிலிருந்து 7வது ஜென்ரேஷன். இந்த ஏனோக்கு, அதாவது வெள்ளத்திற்கெல்லாம் முன்னாடி இருந்தார். ஸோ அப்போ முற்பிதாக்கள் செய்த தொழில் வந்து ஒன்று வயல் வேலையாக இருக்கும், இல்லைனா மந்தை மேய்க்கிற வேலையாக இருக்கும். ஸோ அந்த வேலையும் செய்தார், குடும்பத்தையும் கவனித்தார். இன்னொன்று, அவருடைய நாட்களிலே அந்த சொசைட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, யூதா 14ஆம் 15ஆம் வசனங்களில் பார்க்குறோம், அவபக்தியான மக்கள். அது அந்த 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் தான் ஏனோக்கை பற்றி சொல்லியிருக்குது. 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து நோவா கிட்ட வந்து சொல்லிடுறார், ஐயோ பூமி கொடுமையாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல பார்க்குறோம், அவர் அவபக்தியான மக்களுக்கு நடுவில் அவர் சஞ்சரித்தார். ஆனாலும் தேவனோடு அவர் இருந்ததுனால அப்பமே ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான அந்த ஏனோக்கே என்ன செய்கிறாராம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையை குறித்து அவர் அங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஆண்டவர் 1000-10,000 பரிசுத்தவான்களோடு கூட இந்த பூமிக்கு திருப்பி வரப்போகிறார் என்று சொல்லி அங்கே அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தேவனுக்கு பிரியமானவர் என்று செய்தாராம், சாட்சி பெற்றார். இன்றைக்கி நம்மளை வீட்டில் யாருமே சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ நீ எனக்கு ரொம்ப பிரியம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? தெரியல. ஆனால் ஆண்டவர் நம்மை சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்கள். தேவன் நம்மை அவருக்கு பிரியமானவர்கள் என்று சொல்ல முடியும். நான் அதுதான் சொல்கிறேனே, மனுஷரை பிரியப்படுத்த நினைத்தால் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஸோ தேவனுக்கு பயந்து நம்முடைய குடும்பத்திற்கும் சொசைட்டிக்கும் வேலை ஸ்தலத்திலும் எவ்வளோ மேக்ஸிமம் செய்ய முடியுமோ செஞ்சுட்டு, ஆண்டவரே என் தெரியல இவங்க இப்படி சொல்கிறாங்க சுவாமி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதில் நான் ஒரு வேளை ஏதாவது திருந்த வேண்டி இருக்குதா, நான் ஏதாவது கரெக்டாக வேண்டியது இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு பிரியமாய் நம்ம வாழும் பொழுது அவர் நம்மை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏனோக்கு சாகலைல்ல, ஏனோக்கு மரணத்தை காணலை, திடீர்னு தேவனே எடுத்துக்கொண்டார். ஆண்டவரால் வெயிட் பண்ண முடியல அவருடைய மரண நாள் வரைக்கும். வா வா வா. எத்தனை பேருக்கு அப்படி இருதயம் துடிக்குது, சாமி வந்துருங்க ஆண்டவரே, நான் உங்ககிட்ட வந்துடுறேன்,
உண்மையாக சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு இருதயம் அப்படி துடிக்குது சொல்லுங்களேன். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்காக ஆண்டவர் வரப்போகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 ஏனெனில் கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் அவருடனே கூட என்ன செய்வோமா இருப்போம். அருமையான தேவனுடைய ஜனமே, எத்தனை பேர் நம்ம இதற்கு ரெடியாக இருக்கிறோம்? ஸோ இந்த பூமியில் நம்முடைய வேலைகளை அதை தயவு செய்து தட்டி கழிக்காதீங்க. நம்முடைய பொறுப்புகளை எவ்வளோ பெஸ்ட், நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இங்கே நம்ம இந்த பூமியில் கணக்கு கொடுக்கறதெல்லாம் இல்லை, கர்த்தருக்கு கட்டாயம் நம்ம எல்லாத்துக்குமே கணக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ ஒரு வீட்டிலே ஒரு பார்ஷியாலிட்டி பண்ணிடுறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வேறு மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு வேறு மாதிரி பண்ணுறீங்க, உங்களுக்கே தெரியும் அது தப்புன்னு தெரியும், ஆனால் நீங்கள் தெரிஞ்சே செய்கிறீங்க. கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும் எல்லாவற்றுக்கும். நம்ம இந்த இடத்துல பூமியில் மனுஷரை நம்ம ஏமாற்றிட்டு போயிடலாம், ஆனால் தேவாதி தேவனுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டிய நாள் ஒன்று வருகிறது. ஸோ இந்த பூமியில் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று மனப்பூர்வம். நான் ஒன்று சொல்கிறேன், நம்மளை பற்றி யார் வேணால் வெளியே போய் எவ்வளோ கேவலமாக சொல்லலாம், தேவன் அறியாமல் எதுவும் நடக்கலை இல்லை, அப்படி அவங்க சொல்லணும், அந்த இடத்துல நம்ம சிறுமைப்படுத்தப்படணும், நிறைய 10 பேர் நம்மளை கேவலமாக நினைக்கணும், இல்லை சபையே நம்மளை அசிங்கமாக கீழே பார்க்கணும், அப்படிலாம் அனுமதிச்சிருக்காரு அப்படின்னா அதை விடுங்க, அதை ஆண்டவர் பார்த்துட்டு போவார். சகலமும் நன்மைக்கு அது நடந்தது, சகலமும். நான் ஒன்று சொல்கிறேன், நான் என்னைக்கு எங்கள் அப்பாவோட கண்ணன் மணியாக இருக்கிறேனோ, யோசிச்சு பாருங்களேன், அவருடைய கண்ணுக்குள்ளே இருக்கிற மணியாய் நான் இருக்கிறேன். அப்போ என்னை யாராவது ஒருத்தவங்க பேசுகிறாங்க, என்னை யாராவது ஒருத்தவங்க ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அது எனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, எனக்கு எந்த சூடு சொரணையும் இருக்க தேவை இல்லை. எழுந்து நிற்போமா. சுவாமி உமக்கு பிரியமாய் ஆண்டவரே, ஒரே ஒரு வாழ்க்கை ராஜா, இந்த பூமியில் நாங்கள் ஒரே ஒரு மனுஷரை கூட பிரியப்படுத்த முடியாது ஆண்டவரே, ஒரே ஒரு மனுஷரை பூரணமாக ஐயோ உன்னை போல இருப்பாங்களான்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு மனுஷரை கூட நாங்கள் திருப்தி செய்ய முடியாது ஆண்டவரே. ஆனால் உங்களுக்கு பிரியமாய் நாங்கள் வாழ்ந்து விட உங்களை நாங்கள் சந்திக்க வரப்போகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அந்த கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அந்த கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமாவில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமாவில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரும் இந்த உள்ளத்தில் சொந்தமான, இந்த பாதலத்தின் சொந்தக்காரரும் இந்த உள்ளத்தில் சொந்தமான. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரித்தோடு காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரித்தோடு காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்புடனை அவர் வரும்போது காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்புடனை அவர் வரும்போது காத்துக் கொள்வேன். என்னை நம்பி எல்லாரும் உண்மையாய் சொல்லுவார், ஆண்டவரே நீங்க என்னை நம்பியவர் தந்த பொறுப்புடனை அவர் வரும்போது காத்துக் கொள்வேன்.